இதுதான் பெரும்பாலான ஆண்கள் நிலை. இது எத்தனை மனைவிகளுக்கு தெரியும் அல்லது உணர்ந்திருப்பார்கள் அல்லது உணர்வார்கள்? வாங்க என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வருஷம் முழுவதும் 2 செட் உள்ளாடைகளிலேயே காலம் கழிக்கின்றான். ஜட்டி பனியனில் எலி பூனை போகிற அளவிற்கு பெரிய ஓட்டை இருந்தாலும் மாற்ற நினைக்கவே மாட்டான். ஆனால் மனைவி குழந்தைகளுக்கு கணக்கு பார்க்காமல் வருஷம் 2 தடவை மட்டும் கட்டுகின்ற பட்டு சேலை 10,000ற்கு வாங்கி கொடுக்கிறான். ஒரு நல்ல செருப்பு வாங்க மாட்டான். ஆனால் 6 மாதத்திற்கு ஒரு தரம் மனைவி குழந்தைகளுக்கு புது டிசைனில் கொலுசு செருப்பு வாங்கி கொடுப்பான். வாரம் 5 நாளும் வெளியிலே வேலை பார்த்துவிட்டு வார கடைசி விடுமுறையில் வீட்டிற்கு வந்து கறிக்கஞ்சி சாப்பிட்டு விட்டு தூங்கி திங்கட்கிழமை காலையிலே பிள்ளைகள் கிட்ட கூட சொல்லாம வேலைக்கு ஓடும் ஜென்மம் இவன். 2000-3000ற்கு சின்ன குஞ்சுகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு 3 பேண்ட் 1000 ரூபாய்க்கும் 150 ரூபாய் பனியன் 3ம் எடுத்து சந்தோஷப்படுவான். காலேஜ் போற பொண்ணுக்கு ஸ்கூட்டர் 1 லட்சம், பையனுக்கு 2 லட்சம் பைக் வாங்கி கொடுத்து பெட்ரோலுக்கு காசு கொடுத்துட்டு 1000 ரூபாய்க்கு மாத பாஸ் வாங்குவதற்கு கார்பரேஷன் போல நிற்பான். 35,000 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கும் சமையல் நிகழ்ச்சி பார்க்கிற மனைவிக்கு 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி கொடுத்துவிட்டு 1000 ரூபாய் பட்டன் ஃபோன் தேய்ந்து போனதை உற்று பார்த்து நம்பர் அழுத்தி கொண்டு நிற்பான். கடையில் போய் கட்டிங் சேவிங் பண்ணினா மாதம் 400 ரூபாய் ஆகும்னு சின்ன கத்திரிக்கோளும் 35 ரூபாய் டையும் வாங்கி வீட்டில் வச்சே டை அடிப்பான். 5 ரூபாய் டீ கடையா தேடி டீ குடிப்பான். 2 ரூபாய் சில்லறைக்கு சண்டை போடுவான். இதெல்லாம் என்ன ஜென்மமோ? இதில் நிறையவே உண்மைகள் உள்ளன. ஆண்களிலும் பலர் இப்படித்தான். உணர்வார்களா மனைவிகள்? படித்ததில் பிடித்தது. இந்த வீடியோ அனைத்து ஆண்களுக்கும் சமர்ப்பணம். இந்த வீடியோ பண்ணும்போது எங்கள் அப்பா ஞாபகம், எங்கள் அண்ணா ஞாபகம், அப்புறம் என்னோட வீட்டுக்கார் ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுக்கு யார் ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாமே. அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.